சிவகாசியில் பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரின் ரகசிய காதலி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பக்காவாக திட்டமிட்டு இன்ஸ்டாகிராம் மூலம் தகவல் தெரிவித்து ரவுடியை தீர்த்து கட்டிய கும்பல் சிக்கியதன் பின்னணி என்ன? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்தில் வரும் பேபி கேரக்டர் போன்று சிவகாசி சுந்தரி போட்ட பக்கா பிளானில் பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ரகசிய காதலுக்கு தடையாக இருந்தவரை ஆள் செட் செய்து போட்டு தள்ளியது அம்பலமானது எப்படி? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் ஆலாவூரணியைச் சேர்ந்தவர் சுரேஷ். 27 வயதான இவர் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழும் சுந்தரி என்பவருடன் பழகி வந்துள்ளார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி சுந்தரி வீட்டில் தங்கியிருந்த சுரேஷை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மாரநேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் குணசேகரன் என்ற இளைஞரை கொலை செய்த வழக்கில் கைதாகி சுரேஷ் அண்மையில் ஜாமீனில் வெளிவந்தது தெரிய வந்தது. இதற்கு பழிக்கு பழியாக அவர் கொலை செய்யப்பட்டதாக கூறி குணசேகரனின் தம்பி மதனகோபால் மற்றும் அவரது நண்பர்கள் தனசேகரன், சூரிய பிரகாஷ், தருண், முத்துப்பாண்டி ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஞானசேகரன் கொலைக்கு பழி தீர்த்ததுடன் இதற்கு சுரேஷின் ரகசிய காதலி சுந்தரி, அவர்தான் நண்பர் வேலுச்சாமி உதவியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து சுந்தரி மற்றும் வேலுச்சாமியை கைது செய்து விசாரணை நடத்தியதில் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தையே விஞ்சும் அளவிற்கு சுந்தரி சதித்திட்டம் தீட்டியது அம்பலமானது. சுந்தரிக்கு ரவுடி சுரேஷ் மட்டுமின்றி கைதான வேலுச்சாமி மற்றும் தருணுடனும் தொடர்பு இருந்துள்ளது. இதற்கு தடையாக உள்ள சுரேஷை போட்டு தள்ள மாஸ்டர் பிளான் போட்டுள்ளார். எதிரிக்கு எதிரி தனது நண்பன் என்ற கதையை மதனகோபால் கும்பலுடன் வேலுச்சாமியை நெருங்கி பழக விட்டுள்ளார். பின்னர் ரவுடி சுரேஷ் சுந்தரியின் வீட்டிற்கு வரும்போது தட்டி தூக்க ஸ்கெட்ச் போட்டு நாள் குறித்து கொடுத்துள்ளார். நினைத்தது போலவே சம்பவத்தன்று சுரேஷ் அதிக மதுபோதையில் சுந்தரியின் வீட்டிற்கு வந்துள்ளார். இதுகுறித்து இன்ஸ்டாகிராம் மூலம் தருண் மற்றும் வேலுச்சாமிக்கு சுந்தரி தகவல் தெரிவித்துள்ளார். அதற்காகவே காத்திருந்த மதனகோபால் கும்பல் ஆயுதங்களுடன் வந்து போதையில் இருந்த சுரேஷை சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த வழக்கில் சுந்தரி, வேலுச்சாமி உட்பட மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல ரவுடி சுரேஷ் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது ரகசிய காதலியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த சம்பவம் சிவகாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.